மெமரி போயம் ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிச்சிருவோம். किन होम दो बत्तियों का कंठस्थ रूप ज्यों का त्योग लिखिए அப்படி சொல்லியிருக்காங்களா. கண்டஸ்ட் மெமரி போயம் இருக்கு இல்லையா, மொத்தம் 3 கொடுக்குறாங்க. 5 மார்க்ஸ் வருது இல்லையா. நம்ம 4 படிச்சுக்கலாம். 4 படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற ஆப்ஷனில் போயிடும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு 4 மட்டும் படிச்சுக்கலாம். அப்போ 5 மார்க்ஸ் எடுத்துட முடியும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே போயம் மெமரி போயம் சரியா. ஃபஸ்ட்டு 4 மட்டும்தான். தோஹே வாலினா அப்படின்னா மெமரி போயம், கண்டஸ்ட்னா மெமரி. நம்ம திருக்குறள் படிப்போம் இல்லையா, 2 லைன்ஸில் சேம் அதே கான்செப்ட் தான். அந்த காலத்தில் இருந்த ஆத்தர்ஸ் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ படிக்கலாம். கஸ்தூரி க இஸ்தூரி குண்டல் பசே மிருக் ढूंढे बन माहिम ऐसे गडी गडी राम है दुनिया देखई नाहिम. ஃபஸ்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கஸ்தூரி மான் நம்ம இது ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம். கஸ்தூரி மான் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து அதோடைய தொப்புளில் இருக்கிற அந்த வயிற்றில் இருக்கிற அந்த கொம்பில் ஸ்மெல் வரும் அதுக்கு வந்து. ஆனால் அது நினச்சிக்கும் வெளியே இருந்து ஸ்மெல் வருது, அது இந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கே, எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், அங்கே இருக்க புல்லுங்களெல்லாம் தேடிட்டு போகும். ஆனால் அது கற்பனையான ஒரு விஷயந்தான். அது வந்து புல்லுங்களை சாப்பிட்றதுக்கு மேயறதுக்கு தான் அது போகும். பட் வந்து கற்பனையாக அது சொல்கிறாங்க, அப்படிலாம் தேடாது. கற்பனையாக வந்து சொல்லியிருக்காரு கபீர்தாஸ். ஸோ அதே மாதிரி நம்மளும் கடவுள் வந்து நம்ம கூட தான் இருக்கார் எல்லா விஷயத்துலேயும். கடி கடினா சிறு துகளில் கூட ராம் இருக்கார். ராம்னா ராம தான் ஒரு கடவுளாக சொல்கிறார், ராமனை தான் கடவுளாக சொல்கிறாரு கபீர்தாஸ். அப்படி இருக்கும்போது நம்ம உலகத்தில், துனியானா உலகம், உலகத்தில் நம்ம தேடிட்டுருக்கோம். யாருமே அதை பார்க்கல. தேக்கை நஹீம், யாருமே அதை பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. தோஹேவை எப்படி மெமரி பண்ணுறதுன்னு ஒரு ஃபன்னாக பாருங்கள். குரு கோவிந்த் தோவோ கடே, குரு கோவிந்த் தோவோ கடே காக்கே லாகோ பாய் பலிஹாரி குரு அப்னே கோவிந்த் தியோ பதாய். இது யார் சொல்கிறாங்க? கபீர்தாஸ் சொல்கிறாங்க. குரு கோவிந்த் தோவோம் கடே, நம்மளோட குரு, நம்ம சொல்லி கொடுக்குறாங்களே அந்த குருவும், கோவிந்துன்றது யார்? கடவுள். கடவுளும் 2 பேரும் எதிர்க்க வந்து நின்னா, தோவும் 2 பேருமே நிற்கிறாங்க அப்படின்னா எதிர்க்க நின்னா, காக்கே லாகோ பாயே, யார் காலில் நம்ம முதல்ல விழுவோம் அப்படின்னு கேட்குறாரு. யார்? கபீர்தாஸ் கேட்குறாரு. பலிஹாரி குரு, அவரே பதில் சொல்கிறாரு. பலிஹாரி குரு அப்னே, நம்ம கண்டிப்பாக வந்து எப்படி சொல்லணும், குருவோட காலில் தான் விழணும். ஏன்னா அந்த கோவிந்தையே நமக்கு சொன்னது யார்? கடவுள், குரு தான். கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அவர் இப்படிப்பட்டவர்னு அவருடைய அதிசயத்தெல்லாம் நம்மளுக்கு வெளிப்படுத்துறது யார்? குரு தான் நம்மளுக்கு வந்து சொன்னார். ஸோ அப்போது குரு தான் பெரியவர் கடவுளை விட அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு? கபீர்தாஸ் சொல்கிறாரு. கோவிந்த் தியோ பதாய் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிந்த் தியோ பதாய் அப்படின்னு. दाका प्रेम का मत दौड़ो चटकाई ढूंढे से फिर ना मिले गांठ पारी जाय ரஹீமன் தாங்கா பிரேமுக்கா. ரஹீமன் சொல்கிறாரு, அன்புன்றது ஒரு கயிறு மாதிரி. மத் தோடோ, அதை வந்து அறுத்துறாதீங்க. சட்டுக்காய்னா சடன்லி, சட்டுன்னு அந்த அன்பை என்ன பண்ணிடாதீங்க, அறுத்துறாதீங்க. டூண்ட் சே ஃபிர்னா மிலே, அறந்துருச்சுன்னா திருப்பி கிடைக்காது. மிலே காண்ட்டு பரே ஜாய், கிடைச்சாலும் அந்த முடிச்சு 2 பேரும் அந்த கயிறை திருப்பி வந்து நாட் போட்டிருக்கோம்ல, அந்த நாட்டு எப்பயுமே தெரிஞ்சுட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? ரஹீம். ரஹீமன் டாங்கா பிரேமுக்கா மத் தோடோ சட்காய் டூண்டே சே ஃபிர்னா மிலே காண்ட்டு பரே ஜாய் அப்படின்னு சொல்கிறாரு. யார்? ரஹீம். फोर्थ ஒன் பாருங்கள். வித்யதன் உத்யம் बिना कहो जू पावै कौन बिना डूलये ना मिलै ज्यों पंख की पौन. அதாவது விருந்து சொல்கிறார். விருந்து என்ன சொல்கிறாருன்னா, வித்யாதன் படிப்புன்ற செல்வம் கொஞ்சமாவது நம்ம என்ன பண்ணோம், உத்தியம் பினா கஷ்டப்பட்டு நம்ம வந்து அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும், படிப்புக்காக நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும். கஹோஜூ பாவை கோன், எதுவுமே செய்யாமல் நமக்கு, வினா டூலையோ நாமிலை ஜியோம் பங்க் கி பவுன், எப்படி நமக்கு விசிறி ஆட்டாமல் காற்று கிடைக்காதோ, பங்க்னா விசிறி, பவுன்னா காற்று, அது கிடைக்காதோ, அந்த மாதிரி நம்ம படிக்காமல் நம்ம கஷ்டப்படாமல்
கல்வி செல்வம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு யார்? பிருந்த். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. போதும்